அவருக்கு வெஸ்டர்ன் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது கூட நிறைய மியூசிக் ப்ளே பண்ணி தான் கதையே சொன்னார். ஒரு படம் மட்டுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சாங்கன்னு யாரையும் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. அதுக்கு உதாரணம் தான் சுபாஷ். அதே மாதிரி அர்ஜுன் சார், சார் இனிமேல் நீங்கள் ஹீரோவை மட்டும் பண்ணுங்க தயவு செஞ்சு, இல்லைலாம் வேண்டாம். நண்பர்களுக்கு வணக்கம். ஏஜிஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்திருக்கும் 28வது படமான பிளாஸ்ட். இந்த மாபெரும் படைப்பில் தயாரிப்பு வடிவமைப்பாளராக வேலை செய்ய எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளர்கள் அகோரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், அசோசியேட் ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா மேம், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா மேம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ணன் வெங்கட் மாணிக்கம் அவர்கள், தயாரிப்பு நிர்வாகி அண்ணன் செந்தில் அவர்கள் மற்றும் தயாரிப்பு பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதான் உண்மை. பிளாஸ்ட் கதையை கேட்டதுலேருந்து என்னோட ஆள் மனசில் தோணின ஒரே விஷயம், என்னோடய வெற்றி படங்கள் வரிசைகளில் இந்த படம் மிக முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன். சமீப காலமாக தமிழ் சினிமாவில் யங் டைரக்டர்ஸ் கலெக்ட் வர்றாங்க. ஸோ அந்த வரிசையில் சுபாஷ் ப்ரோவும் முக்கியமான இடத்துல இருப்பார்னு எனக்கு அப்பயே தோணுச்சு. சுபாஷோட கதை சொல்லலும் அவர் எழுதியிருந்த ஷார்ட் டிவிஷனும் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. ஒரு சீனை எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருக்கு வெஸ்டர்ன் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது கூட நிறைய மியூசிக் ப்ளே பண்ணி தான் கதையே சொன்னார். அது எனக்கு புதுசாகவும் இருந்துச்சு. அது அவரோட குருநாதர் பிரதீப் ரங்கநாதன் பிரதர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட எப்படி வேலை கற்றுக்கிட்டாருன்றத அனுபவத்தை வச்சு அது காட்டுச்சு. ஒரு படம் மட்டுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சாங்கன்னு யாரையும் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. அதுக்கு உதாரணம் தான் சுபாஷ். அவர் ஒவ்வொரு டெக்னீஷியன்ட்டையும் வேலை வாங்கின விதமும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்கிட்ட மெனக்கெடலும் தான் இப்படி ஒரு ஆக்ஷன் படம் வந்திருக்கு. இது முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. முக்கியமான அவரோட டைரக்ஷன் டீம் சான்ஸே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ பரபரப்பாக சுற்றுவாங்க. பாஸ்கர் ப்ரோ, வின்சென்ட், சரவணன், நரேஷ், பிரவீன், சஞ்சீவ், ஜான், நவீன் எல்லாருக்குமே அவங்கவுங்க வேலையை ரொம்ப கவனமாக சிறப்பாக செஞ்சாங்க. மியூசிக் டைரக்டரு அவரை பற்றி நம்ம பேச ஒன்றும் இல்லை, ஏன்னா கேஜிஎஃப் படமே அதிகமாக பேசியிருக்கு. இந்த படம் மூலயமா அவர் தமிழ் சினிமாவுக்கு முதல் முறையாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஒவ்வொரு ஃப்ரேமாக மனுஷன் செதுக்கியிருக்காப்புல. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் அடுத்தடுத்து தமிழில் நிறைய படங்கள் பண்ணுவார்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த முதல் படத்தில் நானும் இருக்கேன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கேமராமேன் அருண், நான் இந்த படம் மூலமாக தான் அவர் கூட பழகுற வாய்ப்பு கிடைச்சது. நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஆள் தான் ரொம்ப சைலண்ட்டு. ஆனால் அவரோட ஒவ்வொரு ஃப்ரேமும் வைலண்ட்டு. அவருடைய ஒர்க்கு இந்த படத்தில் தனிச்சு தெரியும். யாரா அந்த கேமராமேனுன்னு கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க. அப்படி தான் இருக்குது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. படம் முழுதும் அசாத்தியமான உழைப்பு. வாழ்த்துக்கள் ப்ரோ. உங்கள் டீமுக்கும் வாழ்த்துக்கள். ஃபைட் மாஸ்டர் ஃபீனிக்ஸ் பிரபு. பேரில் மட்டும் அவர் ஃபீனிக்ஸ் கிடையாது, அவர் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் விமானத்தில் பறந்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபீனிக்ஸ் தான். நம்ம மதுரைக்காரர் தான், ஆனால் என்னவோ அவரை சேட்டனுங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழில் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. தமிழை விட மலையாளத்தில் தான் அதிக படங்கள் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படம் அவருக்கு தமிழில் வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படம் முழுக்க அவரோட டீம் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆக்ஷன் படம்னா ஸ்டன் மாஸ்டரோட அவர் மட்டும் இல்லாமல் அவரோட டீமும் எவ்வளோ ஒர்க் பண்ணணுன்றது சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி லெவலுக்கு படம் பார்க்குற எல்லாருக்குமே ரசிகர்களும் அதை உணர்கிறாங்க. அடுத்து பிரதீப் எடிட்டருக்கு அவர் கமிட் ஆகிட்டாலே சின்ன படம் கூட பெரிய படமாக மாறிடும். அவர் கட் பண்ணின படங்கள் இது வரைக்கும் சோட போனதில்லை. அவரோட அசிஸ்டன்ஸுகளும் எடிட்டர் அளவுக்கு திறமையானவங்க தான். முக்கியமாக வெங்கி, அவங்க டீம் எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் மனோகரன் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் இன்றைக்கி வரலை, மதுரையில் சேயன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுனால அங்கே போயிருக்காரு. எடிட்டரை சொன்ன மாதிரி தான் தினேஷ் மனோகரன் கமிட் பண்ணாலே அதுவும் பெரிய படங்களாக தான் இருக்கும். நண்பர்ன்றதுனால அவரோட மெனக்கடலும் எனக்கு தெரியும். அதனால் அவரும் அவ்வளோ உயரத்தில் இருக்கார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. இந்த படத்தில் நான் தயாரிப்பு வடிவமைப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கதையை கேட்ட உடனே இந்த ஃபேமிலிக்கு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு பின்னாடியே கராத்தே ஷெட்டு போடுற அளவுக்கு காலி இடம் இருக்கணும், அதுவும் மிடில் கிளாஸ் வீடாக இருக்கணும், வீட்டுக்குள்ளே நிறைய ஃபைட் இருக்கிறதுனால ஹால் மட்டும் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் பெருசாக இருக்கணும்,
அப்படி சென்னையில் நிறைய வீடு தேடினோம், எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் பேசி செட்டு போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் முழு வீட்டையும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் செட்டு போட்டோம். ஆனால் அது செட்டுன்னு தெரியாத அளவுக்கு நிறைய டீட்டெயில் ஒர்க் பண்ணோம். என்னுடைய நிறைய படங்களில் யதார்த்தம் மாறாத ஆர்ட் டைரக்ஷன் இருக்கும். வழக்கமாக ப்ராப்பர்ட்டி கடையில் இருந்து பொருட்கள் எடுக்காமல் நிறைய பொருட்களை விலைக்கு வாங்கி செட்டு போட்டோம். அது இயல்பாக இருந்தது. ஷூட்டிங்க்கு எல்லாருமே, அதாவது தயாரிப்பாளர் முதற்கொண்டு அது செட்டுன்னே எங்களுக்கு ஃபீல் ஆகலைன்னு சொல்லி என்னை பாராட்டினது பெரும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுத்தது. அது போக இந்த படத்தில் நிறைய செட்டு போட்டிருக்கோம். உங்களால் எந்த செட்டையுமே செட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்னோடய முந்தைய படங்களில் அமைஞ்ச மாதிரி தான் இந்த படமும் ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனராக சிறப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்காக இந்த படத்தில் கடுமையாக உழைச்ச என்னோடய ஆர்ட் டைரக்டர் கதிரவன் மதி, அசிஸ்டண்ட் ஆர்ட் டைரக்டராக வேலை செஞ்ச அசோகன், மோகன், வினோத், அர்ஜுன், பத்மநாபன், ஓம் பிரகாஷ், செட் அசிஸ்டண்ட் வின்சென்ட், விஜய், பிரபாகர், கார்பெண்டர் மேஸ்திரி திருநாவுக்கரசு அண்ட் டீம், பெயிண்டர் புஷ்பகாந்த் அண்ட் டீம், ஆர்டிஸ்ட்டு. ஒரு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு புத்தர் படம் ஒன்று வரைஞ்சிருக்கோம். ஸோ அதை வரைஞ்சி கொடுத்த சிகா அண்ணன், லோக்கல் லேபர்ஸ் அண்ட் டீம் எல்லாருக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்ஷன் படத்தில் ஆக்ஷன் கிங்கு இல்லாமையா? ஆக்சுவலாக அர்ஜுன் சாரும் அபிராமி மேடமும் 26 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த வானவில் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அந்த படத்தில் ஐஏஎஸ் படிப்பது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப தெரியும். ஏன்னா என் அண்ணனும் அப்படி படித்து ஐஏஎஸ் ஆனவர் தான். இன்றைக்கி ஆந்திராவில் கலெக்டராக இருக்கார். அந்த ஜோடியை இப்போது திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் கிங் ஃபைட்டில் மிரட்டிடுவார்னு தெரியும். ஆனால் அவருக்கு ஈக்குவலாக அபிராமி மேடம் ரொம்ப எஃபர்ட் போட்டு ஃபைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நிலா கேரக்டரில் யார் நடிக்க போகிறாங்கன்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அப்போ தான் பிரீத்தி முகுந்தன் இந்த படத்தில் கமிட் ஆனாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக, யதார்த்தத்தை விட அதிகமாக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. மற்ற கேரக்டர்கள் அர்ஜுன் சிதம்பரம் பிரதர், ஜான் கொக்கன் பிரதர், பாலகாசன் பிரதர், திலீப் பிரதர், வினோத் சாகர் பிரதர் எல்லாருமே அவங்க கேரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இந்த டீம் ஒர்க்கை நாங்கள் இன்றைக்கி திரை மூலிமா மே 28 கொண்டு வர்றோம். ஸோ இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமையாக நினைக்கிறேன். இதை வெற்றியடை செய்யணுன்ட்டு பொதுமக்கள்கிட்டையும் மீடியா சார்பிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மேனேஜர்கிட்டருந்து கால் வந்தது, டைரக்டர் உங்களுக்கு கதை சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. சரி வர சொல்லுங்கன்னா வீட்டுக்கு வந்தார். இப்போ பார்த்துருப்பீங்க, படப்படன்னு இருந்தார்ல, அதே மாதிரி தான் வந்தார். காஃபி கொடுத்தோம், மேலெல்லாம் கொட்டிக்கிட்டார். அப்புறம் கதை சொல்ல ஆரம்பித்தார். இந்த பரபரப்பு படத்துலேயும் அப்படியே இருக்கும். டிச் ஷூட் பண்ண இதெல்லாம் காட்டினார், ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட இப்போ எடுத்திருக்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்ல மனிதர். அதே மாதிரி அர்ஜுன் சார் இனிமேல் நீங்கள் ஹீரோவை மட்டும் பண்ணுங்க தயவு செஞ்சு, வில்லன்லாம் வேண்டாம். அவர் கூட நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீன் கேட்டார், இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்டார். உங்கள் கூட தான் சார் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி டான்ஸராக இருக்கும்போது அவர் கூட நிறைய சாங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அவர் கூட ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் கண்டிப்பாக இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக வருவாங்க இந்த படத்து மூலியமாகவே. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து சுபாஷ்க்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும். இந்த ப்ரொடக்ஷனில் நான் முதல் மாசிலாமணின் படத்தில் வில்லனாக பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போது 28வது படம் இந்த படத்தில் நான் பண்ணிகிட்ருக்கேன். மியூசிக் டைரக்டர் வந்திருக்கார் ரவி பசூர். அவரை பூஜையில் பார்க்கும்போது ஏதோ ஃபைட் மாஸ்டர்னு நினச்சேன். ஜாக்கெட்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தார், மீசையெல்லாம் முறுக்கி விட்டு. என்னடா மியூசிக் அப்போ தான் கேட்டேன், யார் இவர் ஃபைட் மாஸ்டர் அப்படின்னா. அப்போ தான் சொன்னாங்க, இல்லை இவர் ரவி பசூர் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது தமிழ் சினிமாவில். அதே மாதிரி ஃபீனிக்ஸ் பிரபு ஃபைட் மாஸ்டர். அவர் திறமையை காட்டுறதுக்கு நல்ல ஒரு ஹீரோ கிடச்சார் அவருக்கு. வேறு யாராக இருந்தால் கூட அவர் கஷ்டப்பட்டுருந்தோம். சார் ரொம்ப ஈஸியாகி விட்டார் அவரை. அவர் மலையாளம் தான் சொன்னாங்க, இப்போ தெலுங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர். இதுக்கு மேலே இன்னும் எல்லா லாங்குவேஜும் போயிடுவார்.
ஜான் கோக்கன், இவங்க எல்லோரும் கூட இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். சார் கூட நிறைய பண்ணிட்டேன், இவங்க கூடலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நல்ல அனுபவமாக இருந்தது. சிஸ்டர் அபிராமி சிஸ்டர் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் அவங்க படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். வாழ்த்துக்கள். அது மாதிரி எல்லோரும் கூட பண்ணதில் ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.